யார் மேல கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறாரோ அவங்களை கர்த்தர் பழுகவும் பெருகவும் பண்ணி அவங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை, உடன்படிக்கையை கர்த்தர் திடப்படுத்துவார். அப்ப அவருடைய சமூகத்துல இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். அவருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிற அந்த சமூகத்துக்கு வரணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வேணும், வாஞ்சை வேணும். வேற சொல்றது, நீங்கள் அமர்ந்திருந்து, கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுக்கு என்ன செய்து கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் உட்கார்ந்தா என்ன கிடைக்கும்? ஆனா பைபிள் சொல்லுது, நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவர், நான் தான் தேவன். அது உன்னுடைய ஆண்டவர் என்று நீ என்ன செய்வாய்? அறிந்து கொள்வாய். எப்போ தெரியுமா? எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அமர்ந்திருக்கும் போது அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியக்காரருக்கு இப்படிப்பட்ட ஒரு நடத்தல் இருந்திருக்கிறாரு. அந்த நடவடிக்கையை அதை நம்ம ஒரு நாள் அதை என்ன செய்யக்கூடாது, விட்டுறவே கூடாது. மையம் உண்டாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகை பரியந்தம் நம்ம என்ன பலன் வச்சிருக்கிறாரோ, அந்த பூமியில எந்த ஆயுசு வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் 40 நாள் உபவாசத்தை நம்ம எழுந்திடக்கூடாது, விட்டுறவே கூடாது. ஏன்னா உங்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு மையம் உண்டாக, ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும். எல்லா சபைகளுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, அவன் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக, ஆட்சியாளர்களுக்காக, எல்லாருக்கும் தினம் 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 அந்த ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல எப்படி இருக்கட்டும், பக்கமா இருக்கட்டும். அவன் கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும்.